வெல்டன். இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னம்னா, நம்மளுடைய பாடி சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத பார்த்தோம். ஸோ அதில் குறிப்பாக இந்த தன்மாத்திரைகள் அப்படின்ற ஒரு புது சிஸ்டத்தை நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சிஸ்டம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம பாடியிலே எதையாவது உணரும் போது அதை எது கூடயாவது ரிலேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக புரிய வைக்கிறது எது அப்படின்னா இந்த தன்மாத்திரைகள் தான். ஸோ இந்த தன்மாத்திரைகளை இந்த மனம், உணர்வு மையம், இந்த ரெண்டுமே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கு. அதுதான் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா தன்மாத்திரைகள் இருக்குது, அது 2 சிஸ்டத்துக்கு கூட டைரெக்டாக லிங்க் ஆகிருக்கு. ஸோ இந்த மைண்டு என்ன பண்ணும் அப்படின்னா, எப்போல்லாம் இந்த தன்மாத்திரைகள் ஒரு குறிப்பிட்ட தன்மாத்திரை தேவையில்லையோ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடும். ஒரு எக்ஸாம்பிள், நம்ம டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம், கூர்ந்து கவனிச்சிக்கிட்டு இருக்கோம், இல்லை தூரத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதை கூர்ந்து கவனிச்சிக்கிட்டு இருக்கோம். அதை கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா சைடில் வேறு யாராவது 4 முறை கூப்பிட்ருப்பாங்க, அது கூட நம்ம காதுக்குள்ளே விழுகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மைண்ட் என்ன பண்ணும், நம்ம எதை கூர்ந்து கவனித்து அப்சர்வ் பண்ணுமோ அந்த தன்மாத்திரைகளை மட்டும் ஒர்க் பண்ண வச்சுட்டு மற்றதை என்ன பண்ணுன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடும். அப்போ நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஏதோ ஒரு சாங் கேட்டுட்ருக்கோம், அந்த சாங்கினுடைய லிரிக்ஸில் அப்படியே மயங்கி, அந்த மியூசிக்கில் மயங்கி அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எதிரில் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அந்த பக்கம் போவோம், அதுவே நமக்கு தெரியாது. அப்போ என்ன ஆகும், கண்ணை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடும். இந்த மாதிரி இந்த மைண்டு ஒரு குறிப்பிட்ட வேலையை சிறப்பாக பண்ணுறதுக்கு எந்தெந்த தன்மாத்திரைகள் வேணும். ஸோ இப்போ நம்ம 5 சென்சஸ்னால் எந்தெந்த சென்சஸ்னுடைய இன்புட் ஆக்டிவாக இருக்கணுங்கிறத இந்த மைண்டு டிசைட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இப்படி தான் நம்ம வேலை பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது உணர்வு மையம். இந்த உணர்வு மையம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம தூங்குறோம் சார். இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, சார் நான் உணர்வு மையம்னு சொல்கிறீங்க, கண்ணை மூடி உட்கார சொல்கிறீங்க, ஆனால் உணர்வு மையம்னா என்னன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இந்த உணர்வு மையத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அது எப்படி அனுபவிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்குகிறோம். நம்ம தூங்கும் போது பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்ச நேரம் படுத்த உடனே தூக்கம் வராது, ஏதோ எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த உணர்வு மையம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மைண்டு, இந்த மனம் அப்படின்றது எப்போ அமைதியாகுதுன்னு பார்க்கும். அப்படியே கொஞ்சம் ஏதாவது சிந்திக்கிறது அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். ஏன்னு கேட்டால், இந்த உணர்வு மையம் அந்த மைண்டுக்கு ஏதாவது இன்புட் கொடுத்துச்சுன்னா மறுபடியும் கண்டினியூஸாக யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் உணர்வு மையத்திலேருந்து இன்புட் எதுவும் இல்லை, போப்பா நான் தூங்கணும் அப்படின்னு இந்த பாடி கேட்குதுன்னா, இந்த உணர்வு மையத்துக்கிட்டேருந்து மைண்டுக்கு எந்த விதமான இன்புட்டும் போகாது. அப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்னா, மைண்டு அப்படியே சப்சைட் ஆகிட்டே வரும். ஒன்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் சப்சைட் ஆன உடனே என்ன ஆகும்னா, இந்த உணர்வு மையம் இந்த தன்மாத்திரைகளை டோட்டல் கண்ட்ரோலில் எடுத்துக்கும். என்ன பண்ணுன்னா, டோட்டலாக ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடும், அவ்வளோதான். சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, அப்படி ஒரு தூக்கம் வரும். திடீர்னு நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இப்போ நைட்டில் யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, வேறு ஏதாவது உடல் உபாதைகள் இருக்குது. இந்த மாதிரி டைமில் உடம்பு ரொம்ப பிரச்சனை கொடுத்துச்சுன்னா மட்டும் என்ன பண்ணுன்னா, இந்த உணர்வு மையம் மறுபடியும் இந்த தன்மாத்திரைகளை சுவிட்ச் ஆன் பண்ணிடும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா என்ன நடந்ததுன்னே தெரியாது. சில டைமில் நம்ம உணர்ந்திருப்போம், நம்ம போய் படுத்து ஒரு 1/4 மணி நேரத்தில் என்ன நடந்ததுன்னே தெரியல, திடீர்னு காலையில் எந்திரிச்சு பார்க்குறோம், அட விடிஞ்சிருச்சா அப்படின்னு இருக்கும். ஸோ அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். என்ன ஆகுதுன்னா, இந்த தன்மாத்திரைகளை டோட்டலாக சுவிட்ச் ஆஃப் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த உணர்வு மையம் இந்த பாடிக்குள்ளார நிறைய வேலைகளை பண்ணுது. நம்ம நிறைய நாளில் உணர்ந்துருப்போம். பார்த்திங்க அப்படின்னா பயங்கர உடம்பு களைப்பாக இருக்கும், எங்கேயோ வெளியே சுற்றிட்டு ரொம்ப டயர்டாக இருப்போம், நிறைய தோல்வி அன்றைக்கி ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதனால் ரொம்ப ஒரு மாதிரி லைஃபே வெறுத்து போகிற மாதிரி ஒரு மாதிரி சிச்சுவேஷனில் இருப்போம். ஆனால் அன்றைக்கி படுத்து நல்லா தூங்கி எந்திரிச்சோம்னா எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்காது. நம்ம ஏன் இவ்வளோ சோகமாக இருந்தோம் அப்படின்னு நமக்கே நம்ம மேலே கேள்விகள் வரும். ஏன் இது ஒவ்வொரு நாளும் எப்படி நடக்குதுன்னா, உணர்வு மையம் எப்போ இந்த உடம்பினுடைய டோட்டல் கண்ட்ரோலை எடுத்துக்குதோ, அப்போ எப்பேற்பட்ட ப்ராப்ளமாக இருந்தாலும் அது எப்படியாவது சால்வ் பண்ணிக்க முயற்சி பண்ணும். இந்த உடம்பினுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ண முயற்சி பண்ணுது. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த உணர்வு மையம் வேலை செய்யும் போது
நமக்கு அது வேலை செய்கிறதே தெரியாது, டோட்டலாக சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஏன்னா தன்மாத்திரைகள் ஃபுல்லாக என்ன ஆகுது, எல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. அப்போ உணர்வு மையம் வேலை செய்கிறது தெரியல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்பா நல்லா தூங்கணும்டா அப்படின்னு நம்ம என்னைக்கு ஃபீல் பண்ணுறோமோ அன்னைக்கு நம்ம உணர்வு மையத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இதுதான் முழுமையான உடலுக்கு ஓய்வு. உண்மையாலுமே நம்ம எப்போ இந்த உடலுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு நல்லா தூங்குற மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணிட்டு படுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாலுமே அன்னைக்கு அப்படி ஒரு தூக்கம் வரும். ஆட்டோமேட்டிக்காக இந்த உடலுக்கு நல்ல ஓய்வு கிடைக்கும். இதை தவிர ஒரு பெஸ்ட்டு மெத்தட் இந்த உலகத்திலே எதுவுமே கிடையாது. பட் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா, சார் அப்போது உணர்வு மையம்னா நான் தூங்கும்போது மட்டும்தான் உணர முடியுமா அப்படின்னா, அதுதான் முக்கியமான கேள்வி. நிறைய பேருடைய கேள்வி என்னென்னா, அப்போது என்னால் உணரவே முடியாத ஒரு விஷயத்தை பற்றி நான் ஏன் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இந்த உணர்வு மையத்தை ஒன்று தூங்கும்போது நம்ம அனுபவிக்கிறோம், இன்னொன்று நம்ம விழிப்பு நிலையில் இருக்கும்போதும் அதை அனுபவிக்க முடியும். ஸோ இனிமேல் வரக்கூடிய பாடங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த உணர்வு மையத்தை விழிப்போடு இருக்கும்போதே நம்ம எப்படி உணர்ந்து அந்த உணர்வு மையத்தோடு மெர்ஜாய் வாழ்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ப்ரொசீஜர் தான் இனிமேல் வரக்கூடிய பாடங்களில் இருக்கும். பட் அட் எனி காஸ்ட் டெய்லி ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி அமைதியாக உட்காந்துருங்க. அதை மட்டும் விடவே விடாதீங்க, கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருங்க. நான் அடுத்தடுத்த கிளாஸில் உங்களுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் நிச்சயமாக உங்களை விழிப்பு நிலையில் உணர்வு மையத்தில் வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல கைட்லைன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மீன் டைம் நம்மளுடைய யூடியூப் பிளேலிஸ்ட்டில் இந்த URL கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் பிளேலிஸ்ட் வரும். அதில் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை எழுதுங்க. நன்றி.